நம்ம இவங்களை ஜெயிச்சிட்டோம், நம்ம இவங்களை மேற்கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து என்ன அப்படின்னா யாராவது ஏளனம் செய்யறாங்களா, சத்துருக்கள் ஏளனம் செய்யறாங்களா? நீங்க பயப்படாதீங்க. யாகையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய 3வது பாடம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்த சிஸ்ரா அப்படிங்கிறவ நம்ம போர்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டோம், வின் பண்ணிட்டோம், நம்மளுடைய ஆத்மாவை காத்துக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வுல பிசாசானவன் அந்த டென்ட்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறான். அப்போ என்ன அப்படின்னா சிஸ்ரா அப்படிங்கிற அந்த ஆவிய யாகேல் அப்படிங்கிற பெண்மணி மூலியமா கர்த்தர் அவனை கதையை முடிக்கிறாரு. எபிரேயர் 2:14 சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னா, சிலுவையில் இயேசுநாதர் அடிக்கிற போட நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்து மரணத்தை கொண்டு பிசாசானவனை என்றென்றும் தோற்கடித்தார். சத்துருக்கள் உங்களை வேலை பார்க்குற இடத்துலயோ இல்ல என்ன அப்படின்னா சுத்தி உங்க வீடுல சுத்தி இருக்கிற இடத்துலயோ இல்ல சொந்தங்கள் மத்தியிலையோ நான் ஜெயிச்சேன் தள்ளிட்டு கீழே நான் ஜெயிச்சேன் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சு உங்களை பார்த்து ஏளனம் பண்ணி சிரிக்கிறப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிசாச கர்த்தராக இயேசு கிறிஸ்து அதம் பண்ணி தோற்கடிக்க செய்வாருங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்பின எந்த நாவும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். தோத்தது போல உங்கள் வாழ்க்கை இருக்கலாம், ஆனா உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை, வெற்றியை, மாபெரும் வெற்றியை சிலுவிலே ஆல்ரெடி உங்களுக்காக பெற்றுவிட்டார். அந்த வெற்றியை நீங்க செலிப்ரேட் பண்ணும்படியா அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென்.